ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கனிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அளவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நம்ம பொடி அரைச்சோம்னா ஒரு 100லேருந்து 125 கிராம் அளவுக்கு பொடி நம்மளுக்கு வரும். வறுக்கும் போது உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பார் வச்சிங்கன்னா கிச்சனே கமகமன்னு மணத்து கிடக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த சாம்பார். இப்போ வந்து நான் காமிக்கிற அளவு வந்து 125 கிராம் அளவுக்கு வரும். இது வந்து உங்களுக்கு கம்மியான அளவு தான். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 மடங்கு 3 மடங்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா லேசான சூட்டில் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறணும். 4 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகும் கடுகும் சேர்த்து 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கடுகில் உளுந்து கலந்ததுனால அது சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதனால் ஒன்றும் இல்லை, அப்படியே சேர்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கம்மியான தீ வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சு வச்சுக்கிடுவோம். வாசம் வரும்போது நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சிடணும். கடுகு பொரியிற சவுண்டு கேட்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆற வச்சுக்கோங்க எடுத்து. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் சரி, இல்லைன்னா பச்சை இலையாக இருந்தாலும் சரி, கழுவிட்டு அதையும் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா அதையும் வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 20 மிளகா சேர்த்துக்கிடுவோம். ரெண்டையும் ஒன்றா வறுத்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக வறுத்தாலும் சரி, வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நம்ம ஆற வச்சுருவோம். ஃப்ளேம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கருவேப்பிலை கருகிரும். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகா ஆறவும் இந்த தலைப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொரன்னு பொடி பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, லேசாக கொரக்கரன்னு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். நம்மளுடைய சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை நான் அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன்.